உங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிக்கலனா கூட ஓகே, ஏன்னா எல்லாருக்கும் எல்லாரையுமே பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா பிடிக்காதுன்னு சொல்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கும்ல. உதாரணத்துக்கு இவங்க பேரு தான் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு, அதுக்காக நீங்க கேள்வி கேட்குறீங்கன்னா சூப்பர். ஆனா நாளைக்கு உண்மையிலேயே இவங்க ஒரு இடத்துல பாதிக்கப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு ஆதரவா பேசாம அவங்களுக்கு எதிராக தான் நான் பேசுவேன்ற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க பாத்தீங்களா, அங்கதான் பிரச்சனையே. இவங்க எல்லார் போஸ்ட்லயும் காமனா இருக்கிற ஒரு விஷயம்னா அது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான். எனக்கு புரியல, இவங்க ஒல்லியா இருந்தா உனக்கு என்ன, குண்டா இருந்தா உனக்கு என்ன, நீயா சோறு போட போத இல்ல நீ தான் அவங்களை வீட்டுக்கு கூட்டு போய் பாத்துக்க போறியா? சோ அவங்க உடம்பு தான் உங்களுக்கு பிரச்சனையா? இப்ப கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே உடம்பு அப்படியே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். சரி, நம்ம அந்த அளவுக்கு டீப்பா போனா அப்புறம் அவங்களுக்கும் எனக்குமே வித்தியாசம் இல்லாம போயிடும். சரி, இப்ப இவங்க கதைக்கு வருவோம். இவங்க ஒரு ஸ்டேஜ்ல இவங்க லைஃப்ல என்னெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணாங்க. இவங்க லைஃப்ல நடந்ததெல்லாம் சரியா தப்பான்னு அனலைஸ் பண்றதை தாண்டி இவங்க இதுக்காக தான் இவர்கிட்ட வந்தாங்க, இவங்க இதுக்காக தான் இவரை விட்டு போனாங்கன்னு நம்மளே கதை கட்ட ஆரம்பிச்சிடுவோம். இது எப்படின்னா, ஒருத்தன் ஆரம்பிப்பான், இன்னொருத்தன் நெகட்டிவ் கமெண்ட் போடலாமான்னு யோசிப்பான், ஆனா தயங்கி நிற்பான். இப்போ ஒருத்தன் ஆரம்பிச்சான்ல, அவனை பார்த்து இவனும் பூஸ்டப் ஆகி இவனும் நெகட்டிவ் கமெண்ட் போட ஆரம்பிச்சிடுவான். இது இவங்களுக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே இதுதான். ஜாம்பி மாதிரி ரியாக்ட் பண்ணாதீங்கடா. ஆட்டு மந்த மாதிரி கூட்டமா போனா நீங்க பண்றதெல்லாம் சரின்னு ஆயிடாது. இதுல பெரிய பங்கு மீம் கிரியேட்டர்ஸ்க்கும் இருக்கு. இப்போ இப்படி ஒரு டாக்ஸிக்கான ஒரு விஷயம் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்குல்ல, லைக் நீ ஒல்லியா இருக்க, பாதிக்கப்பட்டவங்களையே பாதிக்கப்பட்டதை வச்சு கலாய்க்கிறது, இது எல்லாமே மீம் கிரியேட்டர்ஸ் கிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு டிசபிலிட்டியை வச்சு ஃபன்னா ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ற அளவுக்கான தைரியம் இப்போ வந்துருச்சு. அப்போ உடம்ப வச்சோம் அவங்க குறைய வச்சோம் கலாய்க்கலான்ற தைரியம் நீங்க தானே கொடுக்குறீங்க. அண்ட் ஃபைனலி சோஷியல் மீடியா ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். அதில் நீங்க வாய்ஸ் அவுட் பண்ணணும்னா பண்ணுங்க, இல்லை இன்னொருத்தரை திட்டணும்னா கூட திட்டுங்க. ஆனா நீங்க எதுக்காக வாய்ஸ் அவுட் பண்றீங்க, எதுக்காக திட்டுறீங்கன்றதுல தெளிவா இருங்க. ஒரு ஃபேக் ஐடி இருந்தா போதும், நம்ம என்ன வேணா பண்ணலாம் நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கான பின்விளைவுகளை நீங்க சந்திக்க தயாரா இருங்க.